இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 4வது வசனம். அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். மனாசே சிந்தின குற்றமில்லாத இரத்தத்திற்காக கர்த்தர் அவனை மன்னிக்க விருப்பமில்லாதிருந்தார். எசேக்கியா ராஜாவின் மகனான மனாசே பொல்லாப்பான காரியங்களை மிகுதியாய் செய்தான். தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜனங்கள் செய்த பொல்லாப்பான காரியங்களை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய ஜனங்களை ஏவினான். வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி அவைகளை சேவித்து தன்னுடைய மகனை தீமிதிக்க பண்ணி குறிக்கேட்டு அஞ்சனம் பார்த்து கர்த்தர் அருவருக்கிற பாவங்களை எல்லாம் மிகுதியாய் செய்து எருசலேமை இரத்த பழிகளால் நிரம்பத்தக்கதாக குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாய் சிந்தினான். கர்த்தர் மனாசேயோடும் அவன் ஜனத்தோடும் பேசின போதும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அதன் விளைவாக கர்த்தர் அசிரியா ராஜாக்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் மனாசேயை பிடித்து வெண்கல சங்கிலிகளாலே கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படும் போது தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் மனாசே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவனை மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். காரணம், அவன் சிந்தின குற்றமில்லாத இரத்தம். அநேக தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொடூரமான முறையிலே கொலை செய்தான். தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை மிகவும் தாழ்த்தின போது அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்தார். கர்த்தரே தேவன் என்று மனாசே அறிந்து கொண்டான். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்து தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க வேண்டும் என்று யூதாவெங்கும் கட்டளையிட்டான். ஆகாப் என்னும் இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய மனைவி தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யவும் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பாகால் வணக்கத்திற்கு கொண்டு சென்று இஸ்ரவேலை வழி தப்பி போக பண்ணின ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் மகா அருவருப்பான காரியங்களை செய்ததுனால தேவன் தன்னை கைவிட்ட போது தேவனிடம் தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கினார். ஆனால் அவன் அந்த மன்னிப்பிலே நிலைத்திருக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மன்னிக்கப்பட முடியாத எந்த பாவமும் இல்லை. அவராலே மன்னிக்க முடியாத எந்த பாவியும் இல்லை. நாம் மனம் திரும்பி அவரிடம் வரும்போது கர்த்தர் தம்முடைய திரளான அன்பினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் நமக்கு அளிக்கும் மன்னிப்பை பெற்று அவருடைய கிருபையிலே நிலைத்திருப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, உம்முடைய ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, மன்னிக்க தயை பெருத்தவரே, மனாசே ஆகாப் செய்த திரளான பாவங்களை நிமித்தமும் சிந்தின குற்றமில்லாத இரத்தத்தின் நிமித்தமும் அவர்களை மன்னிக்க மனதில்லாதிருந்த போதும் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி தயவு செய்தது போல எங்களுடைய திரளான பாவங்களை கர்த்தர் மன்னித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய கிருபையை நாங்கள் விருதாவாக்காதபடி கிருபையிலே நிலைத்திருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.